இப்போ என்னென்னா முதல் நாங்கள் சலாட்டை சாப்பிட்டுட்டு திரும்ப எத்தனையோ விதமான தோசைகள் இருக்குது. இந்த தோசை வந்து தனியாக ப்ரௌன் ரைஸ் கோல்வீட் ரைஸும் கோல்வீட்டிൻ്റെ அந்த உமியும் மட்டும் வெந்தயம் உளுந்து செய்முறைகள் முதலே போட்டிருக்கு வீடியோவில். அப்போ நாங்கள் தனியாக இதுக்கு ஒரு சுண்டு உளுந்துக்கு ஒரு சுண்டு அரிசி அதோடைய ஒரு காய்ச்சுண்டு கோதுமை அந்த உமி மட்டும் போட்டிருக்கிறோம், வெந்தயம் அவ்வளோட சரி. 8 மணித்தியெல்லாம் புளிக்க வச்சு இதை ஊற்றுறேன். இந்த தோசையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே திரும்ப நான் இந்த கீரை சகல கிரேப்ஸுகள் எல்லாம் போடுறேன். சீஸு அன்னாசி எல்லாம் போடுறது ஏனெண்டா அது ஒரு குக் பண்ணி வேற கொஞ்சம் தேன் மேலே ஊற்றி போட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு இனியிலண்டு ஒரு யம்மியான டேஸ்ட். நல்லெண்ணெய் எல்லாம் விரும்பினேன், நான் நல்லெண்ணெய் விட்டுனான், விரும்பினா நெய்யும் விடலாம். அவ்வளோதான் வேலை. இதை மூடிட்டு திரும்ப பிளேன் தோசை ஒரு தோசை சம்பல் அவ்வளவுமே போதும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் சும்மா யாரும் செய்ததை பார்த்து செய்யலை. இது நானே மேக் பண்ணி எனக்கு எதுக்கு இதை போடணுமென்று தெரியும், பொருத்தமாக போடணும், என்னென்னத்துக்கு என்னென்ன போடணுமெண்டு. சும்மா கண்டை எல்லாத்துக்கும் கண்டை எல்லாம் போடலாது. அப்போ இதுக்குள்ளே இதை போடுறேன்டா இப்படித்தான் எல்லாத்தையும் போட்டு நல்லா அவிச்சு மூடி போட்டு அவிய விட்டோடனே சரி ஜம்மியாக இருக்கும். எல்லாம் சேர வேண்டியது சேருது. இது ஒரே அடியாக பெரிய சாம்பாரையும் இட்டலியும் வச்சு 5 இட்டலி சாப்பிடலாது. மற்றது இந்த கண்டுகள் வந்து நான் இப்போ உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். எல்லாத்திலும் முளை வந்துட்டுது. இனி இந்த குளிர் முடி மட்டும் இதுக்கு வச்சு திரும்ப நான் ஒரு டிஷ்ஷில் மாற்றினாலும் ஒரு 10 நாள் விட்டுட்டு நடவுணும். என்னடா இந்த முறையில் குளிர் சரியான பிள்ளையாக இருக்குது. பாய்.